வணக்கம்ப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா ஸ்பேஸ்க்கு? ஓகேப்பா, முக்கியமானவங்க எல்லாருமே வந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம கட்சி ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசி நம்ம விவாதிக்க போறோம். பேசுங்க, என்ன பண்றீங்க நீங்க முதல்ல? நாங்க என்ன கேக்குறோம்னா, எவ்வளவுதான் நாங்க கஷ்டப்படுறது, கட்சி தலைமை என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ட்விட்டர்ல நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் கேப்ல 100 ட்வீட்டை போட்டு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும் எங்களால? நீங்க பாட்டுக்கு ஈஸியா ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? சரி, கோவப்படாதப்பா, நம்ம தானே பண்ணணும். வேற 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 சொல்லுங்க. எவ்வளவு முட்டு கொடுக்கறது? அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏரியால எல்லாம் பாக்குறாங்க, முட்டு முட்டுன்னு கிண்டல் வேற பண்றாங்க. அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வாரியர்ஸ்னு பேர் கொடுத்துருக்காது எதுக்கு? யாரும் நம்மள கிண்டல் பண்ணக்கூடாது, நம்ம தான் மத்தவங்களை கிண்டல் பண்ணணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் டெம்ப்ளேட்டா 3 வார்த்தை வச்சிருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு கேள்வி தெரியலையோ, ஊபி தற்கூரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி ஏதாவது கேட்டான்னு கதர்னு எஸ்கேப் ஆயிரும் அந்த வார்த்தையை போட்டு. அதே எத்தனை வாட்டி ஏத்த போட முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 18 நாளா நான் அதே போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி சலிப்பா இருக்குது. தம்பி இதானே உனக்கு பிரச்சனை. நம்ம முக்கிய ஒரு டீம் வச்சு இந்த மாதிரி மெயினான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லலாம். கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அது அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. கள நிலவரமும் அதுதான் சொல்லுது. ஆமா, எங்க ஒரு 10 தொகுதி சொல்லுங்க பாக்கலாம். எந்தெந்த தொகுதி? 10 தொகுதி சொல்லுங்க பாக்கலாம். அவரு ஒரு 5 தொகுதி சொல்லு. சரி, இவர் எந்த தொகுதியில நிப்பாரு சொல்லு. இந்த பாரு, ஸ்பேஸ்ல நீ பக்கத்துல இல்லன்னு அடிச்சு விட கூடாது. என்ன அவ்வளவுதான் மரியாதை. பிபி ஏறுது, எனக்கு டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டேன் நானு. தேவையில்லாம இஷ்டமா எதையா பேசிட்டு இருக்க கூடாது. இல்லக்கா, மண்டைய கழுவலாம்க்கா, மண்டைய கழுவலாம், தப்பு இல்ல, மண்டைய கழுவலாம். நாங்க என்ன கேனையா இப்படியா மண்டே கழுவு 90? அப்ப மத்தவங்களா என்ன, மத்த 2 பேர் எவ்வளவு வாங்குவாங்களா? இல்லப்பா, நான் கள நிலவரத்தை வந்து ஆராய்ஞ்சுதான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா நம்ம கட்சியில எவரும் களத்துக்கே போகல. அதுக்குள்ள கள நிலவரம், குல நிலவரம், பல நிலவரம். என்ன யார் களத்துக்கு போனா?